பண்டாரி என்னடா விளையாட்டு இது? இது சென்னையில இருக்கிறவங்க மட்டுமே விளையாடுற விளையாட்டு. சாயங்காலம் 6 மணில இருந்து காலையில 7 மணி வரைக்கும் சிட்டில இருக்கிற எல்லார் வீட்லயும் விளையாடுற விளையாட்டு இது. இது வயசுக்கு வராதவங்க கூட விளையாடலாம். இதுக்கு பேரு மஸ்கிட்டோ டென்னிஸ். இன்னைக்கு மட்டும் என்னடா புதுசா கொசு வேட்டை? புதுசா ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க. பூவால செஞ்ச சில மாதிரி கொசு கடிச்சா தாங்க மாட்டாங்கல்ல. வாட் இஸ் சர்ப்ரைஸ்? இந்த ஹாஸ்டல் பேயிங் கெஸ்ட் இதெல்லாம் ரொம்ப போர். எனக்கு இது சுத்தமா பிடிக்கல. பேங்கோட கெஸ்ட் ஹவுஸ் ஒரு நல்ல குக் இருக்கும் போது நான் ஏன் வெளியே தங்கணும்? சரிதானே? இருந்தாலும் ஒரு பொண்ணு எப்படி தனியா கெஸ்ட் ஹவுஸ்ல? அதுக்குன்னு போற இடத்துக்கெல்லாம் கூடவே அப்பா அம்மாவை கூட்டிட்டு போக முடியுமா? சூப்பரா சொன்னீங்க. சும்மா சொன்னேன். நீ ஒண்ணும் பயப்படாத, நான் ரொம்ப டீசென்ட். டீசென்ட் இல்லனாலும் பிரச்சனை இல்ல, எனக்கு மேனேஜ் பண்ணிக்க தெரியும். அப்படி போடுங்க. இப்ப என்ன பண்ணுவீங்க? அப்புறம் இந்த பண்டாரி நல்ல சமையல்காரன். எந்த ஹோட்டல்ல இருந்து வாங்கிட்டு வந்தாலும் ரொம்ப ருசியா இருக்கும். இனிமே என்னால கடைக்கு போக முடியாது. ஏன்டா அப்படி சொல்ற? நீங்க இங்க இருக்கும்போது ஒண்ணுமே தெரியாத தப்பா பொண்ண ஒத்தையில தனியா விட்டு போக பயமா இருக்கு. எனக்கு ஒரு கேர் டேக்கர் கிடைச்சிருக்காரு. போடா போய் டீ கொண்டு வா போ. பஸ் சரியாத பல்ல சுலுக்கிக்க போகுது. ஃபெலிக்ஸ் வாங்க வாதியாரே. பென்ட்ரைவ் வேணும்னு கேட்டிருந்தியே. தோ இவர் வெங்கி நெய்பர். பூணூல் போட்ட வெங்காய சாம்பார். இவங்க ரூபா. ரூபாவா? அப்பா பேர் கரன்சி, அம்மா பேர் ரூபல். ஹாய் வெங்கடேஷ் ஐயர். ஹாய். நம்ம கம்பெனில புது மெம்பர் சேர்ந்திருக்கிறதுனால டின்னர் சேர்ந்தே சாப்பிடலாம். வெளியே போலாம். கண்டிப்பா போலாம். நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். ரூபா, என்ன பத்தி இங்க யாருக்கும் எதுவும் தெரியாது. இப்போதைக்கு ஒரு ஆடிட்டர் மட்டும்தான். ஓகே. दिनक दिन दीन तना दिनक दिन दीन तना दिनक दिन दीन तना दीन ताना பறந்து வந்த பெண்ணிலா விடியல் தந்த வெண்ணிலா ஒழியும் மழை தேனிலா தினம் சாரலா சிறு குழந்தை போ இவள் குறும்புகள் இவள் வருகையில் நாளும் விழா. பனிநிலா மலருதே சில கனவுகள் இங்கு பலிக்குமே சிறகடிக்குமே விரிந்த வானிலே அலைக்கடலின் மணலிலே சிலை நடந்து போகுதே சந்தோஷமா நம் நேசமே. தின தின தினக்கு தின தின அஞ்சனா அரோரா தினக்கு தின தின
நிம்மதியானதோ மனசிலும் சுகமாய் ஒரு நிறைவு வந்ததே இது இறைவன் தந்ததே தெய்வீகமாய் நம் சிநேகமே பறந்து வந்த பெண்ணிலா விடியில் தந்த பெண்ணிலா பொழியும் மழை பெண்ணிலா தினக்கு தின தீம் தனா தினக்கு தின தீம் தனா தினக்கு தின தீம் தனா தீம் தானனா தினக்கு தின தீம் தனா தீம் தானனா தினக்கு தின தீம் தனா ஐயோ, ஒண்ணும் தெரியல எனக்கு. எனக்கு ஒண்ணும் தெரியல. ஐயோ. பாப்பியா? ஐ, அம்மா, நான் எதையும் பார்க்கலம்மா. ஐயோ. ஐயோ. உனக்கு எங்க ரூபாவை காணோம்? என்னடா பார்க்காம ஒரு மாதிரி இருக்கோ? என்னடா இப்படி பேசுற? நான் அந்த டைப்ல. நம்புறேன். அப்போ ஆடிட்டர் ஓகே பண்ணிட்டாரோ? அதெல்லாம் நீ உனக்கு கேட்க வேணாம். அவ உனக்கு தங்கச்சி முறடா. ஹேய், இவ்வளவு அழகான ஒரு பொண்ணு எனக்கு தங்கச்சியா வேணாம் ஆடிட்டர். அவ ஒரு மாதிரி டைப். சாதாரண பொண்ணு இல்லடா. ராபின்ஹுட். சார் என்ன கதையா எழுதுறீங்க? ஆ, ஒரு ஹீரோ நடிச்சுக்கிட்டு இருக்கிற மர்மமான கதைக்கு கிளைமேக்ஸ் எழுதிட்டு இருக்க மச்சானா. நீ படிச்சது இல்லையா ராபின்ஹுட் கதை? படிச்சிருக்கேன். தி பிரின்ஸ் ஆஃப் தீவ்ஸ். எஸ், திருடர்கள்ல ராஜகுமார். உலகத்தையே திகைக்க வச்ச திறமையும் புத்திசாலித்தனமும் உள்ள திருடன். இன்ஃபேக்ட் ஐ எம் ரன்னிங் ஆஃப்டர் ராபின்ஹுட். சாரி வாதியர, உண்மையை சொல்லணும்னா உன்கிட்ட போய் சொல்லிட்டேன். நான் உங்ககிட்ட சொன்னேனே ஆடிட்டிங், அது இல்ல என்னோட வேலை. ஐ எம் an investigating officer. அட, இங்க நடக்கிற ஏடிஎம் ராபரியை கண்டுபிடிக்கிறதுக்காக பேங்க் நியமிச்ச ஒரு பிரைவேட் ஐ. அது சரி. இல்ல, இந்த அசைன்மெண்ட்டுக்கு என்ன இப்படி ஒரு பேரு ராபின்ஹுட்? ஒரு இன்ட்யூஷன். இந்த திருடனோட மோட்டிவேஷன் பழி வாங்கறதா தான் இருக்கணும். அதான் சரி, இவனை பிடிச்சிருவீங்களா? என் கை கேட்டுற தூரத்துல தான் இருக்கான் அவன். எதுவா இருந்தாலும் பிடிச்சா பார்ட்டி வைக்கணும். பிடிக்காம விட முடியாதுல்ல வாத்தியார. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஆச்சரியமா இருக்கு, நீங்களும் இங்க இருக்கீங்க. உனக்கு எதிரே ஒரு சதித்திட்டம் தீட்டிட்டு இருந்த ரூபா. ஓ, ஹலோ சுந்தரம் சார். இது வரைக்கும் நடந்த திருட்டெல்லாம் ராத்திரி 12 மணிக்கும் விடிய காத்தால 3 மணிக்கு தான் நடந்திருக்கு. டூ ஒன் திங். இன்னைக்கு யார் ஏடிஎம்ல இருந்து பணம் எடுத்தாலும் அவங்களோட கார்டு மெஷின்குள்ளேயே லாக் ஆகி ஜாம் ஆயிடணும். ஓகே, கிவ் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஓகே சார்.
ஈஞ்சம் பாக்கிறதுக்கு எந்த பக்கமா போனோம்? இந்த பக்கமா அப்படி நேரா போலீஸ். என்னடா பண்றீங்க? செகண்ட் ஷோ முடிஞ்சு வர சார். பெட்ரோல் தீர்ந்து போச்சு, அதான். இப்படி ராத்திரில எல்லாம் ஊர் சுத்திட்டு இருக்க கூடாது. வீட்டுக்கு போங்க. வண்டி அடியா. ஓ, அப்ப தம்பி நீ நம்ம கேஸ் தானா? அடிங்க திருட்டு ராஸ்கல். This is the card. Now the track is clear. How? இத்தனை கஸ்டமர்ஸோட சீக்ரெட் டேட்டாவை எப்படி கலெக்ட் பண்ணிருக்க முடியும்? That question still remains. No, nothing remain. I'll make it clear. சுந்தரம், நீங்க லேண்ட்லைன்ல பேசும்போது மொபைல்ல போன் வந்ததுன்னா லேண்ட்லைன் போன் டிஸ்டர்ப் ஆகும். Am I right? Yes. ஸ்டீரியோல பாட்டு கேட்டுட்டு இருக்கும்போது மொபைல் அடிச்சா இதே டிஸ்டர்பன்ஸ் வரும்ல? Yeah. Why? Electromagnetic waves. No, electromagnetic interference. எந்த எலக்ட்ரானிக் பொருளை ஃபங்க்ஷன் பண்ணும்போதும் இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் இருக்க தான் செய்யும். அண்ட் நம்ம ஏடிஎம் மெஷின் கூட எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட் தானே. கார்டை இன்செர்ட் பண்ணதுக்கு அப்புறம் மெஷின்ல நாம செய்யற ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் சமமான அலைவரிசைகள் வெளியே போகும். அது எலக்ட்ரானிக் மெஷின்ஸோட இயல்பு. இந்த அலைவரிசையை ஒரு டிவைஸால ரிசீவ் பண்ண முடியும். அந்த டிவைஸை ஒரு புத்திசாலியால உருவாக்க முடியும். அண்ட் ஐ திங்க் அப்படிதான் நடந்திருக்கணும். ஏடிஎம் கவுண்டர் கிட்ட இருக்கிற ஏதோ ஷாப்ல இருந்தோ பக்கத்துல பார்க் பண்ணி இருக்கிற வண்டியில இருந்தோ அவன் இந்த டிவைஸை உபயோகப்படுத்தி இருக்கணும்.
எஸ் சார், ஆரம்பிச்சிடும் சார். இப்போ சோனல் ஆபீஸ் முன்னால இருக்கும் சார். எஸ் சார், எல்லா ஏடிஎம்லையும் செக் பண்ணிட்டு இருக்கோம் சார். எஸ் சார். Susan Jacob. இன்சூரன்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணாம இருக்குது. லைசன்ஸ் கையை கட்ட நிக்க மாட்டியா? அவ்வளவு திமிரா உனக்கு? சார் சார் ஒரு அவசர வேலையா போயிட்டு இருக்கேன் சார், ப்ளீஸ். அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். முதல்ல இறங்கி வா. என்னையா கையை காட்டினதுக்கு நிக்காம போறான். ரொம்ப வேகம். ஹெல்மெட்டும் போடல. இந்த ராத்திரியில எங்க இருந்து வர? ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து அங்க போய் நில்லு. என்னடா திரு திரு முடிச்சிட்டு இருக்க? ஒண்ணு இல்ல சார். சார் ஏதோ பேலன்ஸ்ல வண்டி ஓடணும் வந்துட்டேன். கீழே ஊந்துற போறோம். தாங்கி பிடிங்க சார். குடிக்காரங்க எல்லாம் குழந்தை மாதிரி கொஞ்சம் பதமா. சார் சார் குடிச்சிட்டா வண்டி ஓட்டுற? அதுவும் ஹெல்மெட் இல்லாம? அது சரி. தண்ணி அடிச்சுட்டு வண்டி ஓட்டுறதுக்கு ஹெல்மெட் போட்டா போதுமா? சிரிக்காதயா? ஐயோ நான் சிரிக்கல சார். நான் வரும்போது ஹெல்மெட் போட்டு தான் வண்டி ஓட்டிட்டு வந்தேன். எதிரில ஒருத்தன் ஹெல்மெட் இல்லாம வந்தான். அப்ப நான் அவங்ககிட்ட கேட்டேன், ஹெல்மெட் இல்லாம வண்டி ஓடுறது தப்பு இல்லையான்னு. வாங்க வசதி இல்லைன்னு சொன்னா உடனே கட்டி குத்துட்டு வந்துட்டேன். உங்ககிட்ட புக்கும் பேப்பர் இருக்கா? என்கிட்ட என் பையனோட சிலேட்டும் பென்சிலும் தான் இருக்கு. கிண்டலா? ஓரமல்டா. நான் என்ன சிலேட்டும் பென்சில் தானே இருக்குன்னு சொன்னேன். கார் பங்களாவா இருக்குன்னு சொன்னேன். தம்பி குடுங்களான்னு கடையை திறந்து வச்சு குடுங்களான்னு பின்னாடி இவங்களே அனுப்பி வச்சா எந்த வகையில தம்பி நியாயம்? வசூல் பண்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சா அப்புறம் தம்பி ஹெல்மெட் சட்டம் மாதிரி இன்னொரு சட்டம் போட்டதான் இவங்க பணம் ஆசை தீரும். எல்லாரும் வீட்டை விட்டு வரும்போது சட்டி போட்டுக்கிட்டு தான் வெளியே வரணும். அதுவும் ஐஎஸ்ஐ முத்திரையோட இருக்கணும். ஆக்சிடென்ட் ஆகும்போது மனுஷனுக்கு தலை மட்டுமா தம்பி நசுங்குது? வெங்கி தானே அது? ஏய் வெங்கி, என்னடா போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டியா? கூப்பிடுறானேன்னு போவாத, ஜென்ரேட்டர் ஆஃப் பண்ணிருவா. என்னடா ஹெல்மெட் போட மாட்டியா? அதுக்கு அப்படி சந்தன மரத்தை கடத்துற மாதிரி நிக்கிற? நான் சாரா எப்படியா இருக்க? இப்ப சொல்ல என்ன சார் பிரச்சனை? லஞ்சம் வாங்காம விட்டுருங்க, என் ஃப்ரெண்டு தான். உன் வண்டி எங்க வரைக்கும் நீதான் ஓட்டிட்டு வந்தியா? என்ன காது கேட்கலையா? கேட்டுச்சு, நான் தான். என்ன தண்ணி போட்டிருக்கியா? மடத்தனமா கேள்வி கேக்குறீங்களா? இந்த காலத்துல யார் சார் தண்ணி அடிக்காம இருக்கா? ஒரு நிமிஷம், ஒரு கோட்டர் தான் சார் அடிச்சேன். சாரி, பெருசா எடுத்துக்காதீங்க ப்ளீஸ். கையறா, அப்படி ஓர பண்றா. ஏய் மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். மேல கை வைக்கிற வேலை வச்சுக்காத, மரியாதையா சொல்லு. பாரு வந்து நின்னுட்ட. இவ வந்த வேகத்தை பார்த்தா ஏதோ கிழிக்க போறான்னு தப்பா நினைச்சிட்டேன். என்னடா? டேய் இங்க வாடா. சார் டேய் ஒண்ணு இல்லடா, நாமெல்லாம் விஐபி லேட்டா தான். இனிமே ஹெல்மெட் எல்லாம் வண்டி ஓடக்கூடாது. நீ ஒண்ணு பண்ணு, 100 ரூபா ஃபைன் கட்டிட்டு போ. சார் என் பேக் எடுத்துக்கிட்டுமா? என் ஃப்ரெண்ட ஜாமீன்ல. டேய் இனிமே நீ நின்ன ஒன்ன ஜாமீன் எடுக்க இன்னொரு ஆள் வர வேண்டி இருக்கும். சாரி. அது கூடயா? ஏய் வெங்கி, நானும் வரேன். ஏய் ஒரு 5 நிமிஷம் இரு, நானும் வரேன். சேர்ந்து போயிடலாம். போக முடியாது, ஜெனரல் ஹாஸ்பிடல் போகணும். பிளட் செக் பண்ண. பிளட் செக் பண்றதுக்கு எனக்கு என்ன எய்ட்ஸா? நம்ம போலாம். ஃபெலிக்ஸ் வரதுக்கு ரொம்ப லேட் ஆகும். பாய். ஏய் காத்திருந்த பொண்டாட்டிய நேரத்து வந்து கொத்திட்டு போன மாதிரி இவன் பிகர் அவன் கொத்திட்டு போயிட்டான். இனிமே இவன் பாரு.